வெல்கம் டு அருள்ஸ் வியூ. ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரோமோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் யூஸ் பண்ண சில மெத்தட்னால் எனக்கு ஹேர் முன்னை விட நல்லாவே திக்காக டென்ஸாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் என்னோடய பியர்ட் கூட நல்லா திக்காக இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றதை நான் நம்புகிறேன். அது மாத்திரம் இல்லை, இது ஹெல்த்தியர் வேயும் கூட. ஒருத்தருக்கு ஒரு மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் இது ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. மேபி உங்களுக்கும் இதில் முடி வளர்கிறதுக்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீட்டகோன்சல் ஷாம்பு. இது ஒரு ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷ்னல் ஷாம்பு. இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையில் பொடுகு, டேண்ட்ரஃப் எதுவுமே வராது. அது மாத்திரம் இல்லாமல் டெர்மடைட்டிஸ், அது மாத்திரம் இல்லாமல் ஸ்கால்ப் சொரியாசிஸ், அது மாத்திரம் இல்லாமல் நம்ம மேலுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் முடி கொட்டுறதுக்கு மெயின் காரணம் டிஎஸ்டி எக்ஸஸாக இருக்கிறதுனால முடியோட வேர்க்காலில் போய் படியுது. இந்த டிஎஸ்டியை தலையில் இருக்கிற மயிர்கால்களில் இருக்கிற டிஎஸ்டியை இதை வந்துட்டு கம்மி பண்ணி முடி வளர்ச்சியை தூண்டுது, முடி கொட்டாமல் பார்த்துக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி வந்துட்டு ட்வைஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணும்போது ஒரு 10 டேஸ்க்கு வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். 10 டேஸ் கழிச்சுட்டு வீக்லி ட்வைஸ் மண்டே யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரைடே யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடெக்ஷன் வந்துட்டு 48 ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஸ்கேல்பில் இருக்கும். ஸோ அதனால் வீக்லி நீங்கள் ட்வைஸ் யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் முடியில் இருக்கிற டிஎஸ்டி, சகல விதமான ஈஸ்ட், ஃபங்கல், டேண்ட்ரஃப் இது எல்லாமே போய் உங்களுடைய முடி நீங்கள் ஆரோக்கியமாக வளர்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விஷ்கேரோட மல்டி பெப்டைட் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. 2 ஷாம்பு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு வந்துட்டு மண்டே ஒரு நாள், ஃப்ரைடே ஒரு நாள் வந்துட்டு கீட்டகோன்சல் ஷாம்பு யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நடுவில் உங்களுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஷாம்பு அதாவது விஷ்கேரோட மல்டி பெப்டைட் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு சல்ஃபேட் கிடையாது, பேரபன் கிடையாது. இது டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட் ஷாம்பு. அது மாத்திரம் இல்லாமல் இதில் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ரோஸ்மெரி, கெஃபைன், ரைஸ் வாட்டர், ஜின்சிங், ஹைலரோனிக் ஆசிட் அண்டு கப்பிலியா லோங்கான்னு சொல்லிட்டு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சகல விதமான மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பூவில் இருக்குது. இதில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. விஷ்கேர் கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கம்பெனி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுல இந்த விஷ்கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பேர் போனது. ஸோ இன்பிட்வீன் அதாவது இந்த டியூஸ்டே டு தர்ஸ்டே சில பேர் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க இருப்பாங்க. நான் வந்துட்டு மண்டே யூஸ் பண்ணால் ஃப்ரைடே வரைக்கும் என்னால் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த டியூஸ்டே டு தர்ஸ்டே நீங்கள் அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இது லைட், அது மாத்திரம் இல்லாமல் இது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பிவாவோட ஹேர் சிரம். இந்த ஹேர் சிரம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்டு கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பிளான்ட் பேஸ்டு, அது மாத்திரம் இல்லாமல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸால் செஞ்சது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், அப்புறம் ஃபெனிக்ரைக், முலாத்தி, துளசி, பிரிங்ராஜ் இது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது எந்தவித கெமிக்கல் இல்லாமல் இதில் வந்துட்டு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயம் இதில் இருக்குது. நான் எப்பயுமே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வாட்டி வாங்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் ரிசல்ட் வந்தால் தான் செகண்ட் டைம் வாங்குவோம் இல்லைங்களா. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு சொல்லலாம், இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் செகண்ட் பாட்டில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடச்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், முடி இல்லாத இடத்துல முடி வளர்ந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல. இருக்கிற முடி நல்லா திக்காக, முடி வந்து நல்லா மேனேஜபிளாக, ஷைனியராக நல்லா ஆக்குது. இதில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் ரிடன்ஸ்லி அது மாதிரி எந்தவித மூலக்கூறுகள் இதில் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் பேஸ்டு, அது மாத்திரம் இல்லாமல் ஜிஞ்சர், முலேத்தி, அப்புறம் வெந்தயம் இது எல்லாம் சேர்த்து செஞ்சது. மெயினாக இதில் துளசி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது. தாராளமாக இது யூஸ் பண்ணால். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 700 வருது, 60 ml. பட் ஆனால் ஒர்த்து. இந்த 800 ரூபீஸுக்கு இந்த சீரம் பார்த்தீங்கன்னா ஒர்த்து. லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவியோன் 400. பொதுவாக இவியோன் 400 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறையா பேர் வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு வெளிப்புறமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இவியோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் ஃபார் ஹேர், ஸ்கின், ஐசைட், நெயில் அது மாத்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஈவன் டெஸ்டோஸ்டரோனை கூட இது பூஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த கேப்சூலை நீங்கள் ஒரு
60 டேஸ்க்கு மேலே நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து வாட்டர் சல்யூபிள் கிடையாது, இது வந்து ஸ்டோரபிள். அதாவது நீங்கள் 60 டேஸ்க்கு அப்புறம் இந்த 60 டேஸ் வரைக்கும் இந்த கேப்சூல் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவு வைட்டமின் இ வந்து உங்கள் பாடியில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 3 to 4 months கழித்து நீங்கள் திருப்பி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ 60 டேஸ்க்கு அப்புறம் இந்த டேப்லெட் நீங்கள் சாப்பிடக்கூடாது. 60 டேஸ் வரைக்கும் சாப்பிட்லாம், 60 டேஸ் அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பொதுவாக ஒரு வைட்டமின் இ ஒரு ஹியூமனுக்கு, ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 mg போதும். பட் ஆனால் இதில் வந்து 400 இருக்குது. ஸோ இவியான் 400 எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். இல்லைனா நீங்கள் 15 mg வைட்டமின் இ கேப்சூல்ஸ் எங்கேனாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டர். நான் ஒரு நாளைக்கு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு இது 400 mg வந்துட்டு ஓகே. பட் நானும் 60 டேஸ்க்கு அப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக 15 mg எடுக்கலாம். இல்லைனா 2 months கழித்து 400 mg கூட நான் எடுக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் இந்த இவியோன் இ கேப்சூல் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுக்கிறது பெட்டர். என்னோட அட்வைஸ் படி இல்லாமல் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி எடுக்கிறது பெட்டர். ஸோ இது எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கோசரம் ஒரு அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலைன்னா நம்ம எடுக்கிற இந்த சப்ளிமெண்ட்னால் நமக்கு பயன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். இதுவே நம்ம ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கோசரம் நம்ம ஜிம்மில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது வெயிட் லிஃப்டிங் ப்ளஸ் கார்டியோ ரெண்டுமே பண்ணணும். ஒன்லி கார்டியோ மாத்திரம் எக்ஸசைஸ் கிடையாது. வெயிட் லிஃப்டிங் ப்ளஸ் கார்டியோ நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்துட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு பாயும். உங்களுக்கு முடியில் இருக்கிற டிஎஸ்டி எல்லாமே அதனால் கரைஞ்சிரும். அதாவது இந்த ரத்தம் வந்துட்டு அது அடிச்சுட்டு போயிடும். உங்களுடைய முடி வேர்க்கால்களும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அங்கே பிளட் ஃப்ளோ பாஸ் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்டும் சரி இந்த ஒர்க் அவுட்டும் சரி டிசிப்ளினாக எடுத்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். கீட்டகான்சு ஷாம்பு ஆனாலும் சரி, பெப்டைட் ஷாம்பு ஆனாலும் சரி, இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்த எந்த ஸ்டெப்ஸும் நான் வந்துட்டு ஒரு 3 months 4 months வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் another 5 steps வேறு ஒரு 5 steps இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். மாற்றி நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த 5 steps என்னன்றது வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 steps ப்ளஸ் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியர் வேவாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிசிப்ளினாக ரெகுலராக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸு மறந்துடாதீங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் ஹேர் மாத்திரம் இல்லை, உங்கள் பாடியும் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு தரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் சொன்ன இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். வேறு எதனாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் யூடியூப்பில். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருள்ஸ் வியூ.